ஏன் இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் வருவாங்க, அண்ணாமலை அவர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வரவே இல்லையே. காரணம் என்ன ஐயா? நேற்று காலை என்னிடம் அவர் தொடர்பு கொண்டார். ஐயா மன்னிச்சுக்கங்க, அடுத்த நிகழ்வுக்கு கட்டாயம் வர்றேன், உங்க மேடையில நான் கள்ளு குடிக்கிறேன், நீங்க ஊத்துறீங்க, நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஐயா. இப்ப இந்த மாநாடு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமேட்டு கல்லுக்கு மேல இருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் மாறும், அந்த கல்லு வந்துட்டு எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஒரு வசமா ஆக்கப்படும் அப்படின்னு நம்புறீங்களா ஐயா? 100% நம்புறேன். கள் மீதான அவதூறை திட்டமிட்டு பரப்பி விட்டார். அதனுடைய வெளிப்பாடுதான் கள் தடை. போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்து இருக்குது? இறக்குமதி மதுக்கள்ளி, இந்த தயார் பயனாட்டு மதுக்கள்ளி. கசாப்பு கடையில எல்லாம் மூட முடியுமா? மீனவர்கள் கடலுக்கு போவாண்டாங்க, தடுத்து நிறுத்திட்டா கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வச்சிடறாமே. கொல்லாமைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே ஒரு இடத்துல கொலையை வரவேற்கிறாரு. ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னாலும் இருப்பவர்கள் சொன்னாலும் ஆண்டவனே சொன்னாலும் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாது. அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளுவதை கொள்ளு, தள்ளுவதை தள்ளு, அதுதான்டா பகுத்தறிவுனாரு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் நல்லசாமி ஐயா தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமாக இருக்கின்றேன். போன நேர்காணல்ல சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பா கல் மாநாடு நடத்தி முடிச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஐயா, இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் வருவாங்க, அண்ணாமலை அவர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வரவே இல்லையே. காரணம் என்ன ஐயா? துணைத் தலைவர் ஏஜி சம்பத் அவர்கள் வந்தார்கள். அவர்களும் மேடையில் கல் குடித்தார்கள். ஆக அவர் புதுடெல்லி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட காரணத்தால் வர முடியவில்லை. நேற்று காலை என்னிடம் அவர் தொடர்பு கொண்டார். ஐயா மன்னிச்சுக்கங்க, அடுத்த நிகழ்வுக்கு கட்டாயம் வர்றேன், உங்க மேடையில நான் கள்ளு குடிக்கிறேன், நீங்க ஊத்துறீங்க, நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அடுத்த நிகழ்வுல அவர் கள் கட்டாயம் குடிப்பார். கண்டிப்பா ஐயா. இப்ப இந்த மாநாடு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமேட்டு கல்லுக்கு மேல இருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் மாறும், அந்த கல்லு வந்துட்டு எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஒரு வசமா ஆக்கப்படும் அப்படின்னு நம்புறீங்களா ஐயா? 100% நம்புறேன். ஏன்னா கள் மீதான அவதூறை திட்டமிட்டு பரப்பி விட்டார். அதனுடைய வெளிப்பாடுதான் கள் தடை. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க? எல்லோரும் சொன்னாரு கல்லுநாமின்னு சொன்னாரு, கல்லுநாமின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. எல்லோரும் கல்லுநாமின்னு சொன்னாரு. இதே வள்ளுவர் இறக்குமதி மதுக்களை, இந்திய தயாரிப்பு டாஸ்மாக் உட்பட மதுக்களை குடிங்கன்னு சொல்லியிருக்காரா? அதெல்லாம் தேவாமிர்தங்களா? கல்லுன்னு ஆலகாலவசமா? கல்லுல சத்துக்கள் இருக்கு. அவைகள் எந்த சத்து இருக்குது? இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. அப்படி அவர் சொல்ல முடியுமா? போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்து இருக்குது? இறக்குமதி மதுக்கள்ளி, இந்த தயார் பயனாட்டு மதுக்கள்ளி. சொல்லுங்க. ஒரு அவதூற திட்டமிட்டு பரப்பிட்டாங்க. வள்ளுவர் கொல்லாமைன்னு சொன்னாரு, புலால் உண்ணாமைன்னு சொல்றாரு. ஆக கசாப்பு கடையில எல்லாம் மூட முடியுமா? மீனவர்கள் கடலுக்கு போவாண்டாங்க, தடுத்து நிறுத்திட்டா கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வச்சிடறாமே. கொல்லாமைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே ஒரு இடத்துல கொலையை வரவேற்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? கொல்லாமைன்னு சொன்ன வள்ளுவர் கொலையை வரவேற்கின்றார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொல்லும், இப்படி சொன்ன வள்ளுவர் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடன் இருக்கிறாரு. நாங்க பயிர் பண்றோம், நெல்லு பயிர் பண்றோம், பயிர்களுக்கு இடையில களை முளைக்குது, அது இயற்கையானது. அந்த களைகளை பறித்து பயிரை காப்பாத்துறோம்ல. கண்டிப்பா. சமுதாயத்தில் கொடும் குற்றவாளிகள் உருவாவதும் இயற்கைதான். எப்படி களை முளைக்குதோ அந்த மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் முளைப்பதும் இயற்கைதான். எப்படி களையை பறிச்சு பயிரை காப்பாத்துறோமோ அந்த மாதிரி கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுகிறார் வள்ளுவர். ஏத்தனா தூக்கிலிக்கிறார். இதுக்கு சொல்றாங்க. ஒரு இடத்துல கொலை கூடாதுங்கிறாரு, இன்னொரு இடத்துல கொலை வரவேற்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னாலும், வள்ளுவனாகிய நான் சொன்னாலும், ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னாலும் இருப்பவர்கள் சொன்னாலும் ஆண்டவனே சொன்னாலும் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளுவதை கொள்ளு, தள்ளுவதை தள்ளு, அதுதான்டா பகுத்தறிவுனாரு. இப்ப என்ன பகுத்தறிவு பாசறையெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கழிவற மாதிரி இருக்குது? இதுவா பகுத்தறிவு பாசறை? இல்ல வர சொல்லுங்க வாதத்துக்கு. அந்த பகுத்தறிவு பாசறையில பயின்றவர்கள்னு சொல்றாங்கல்ல, வர சொல்லுங்க வாதத்துக்கு. கல்லை விட இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் நல்லவை. கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. கல்லும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான், மதுதான் நிரூபிக்க சொல்லுங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் ஒரு பக்கம் உட்கார சொல்லுங்க அந்த தலைவர்களை.
எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வாரம் நடக்கட்டும் வாதம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள், நேரடி ஒளிபரப்புக்கு அனுமதி கொடுக்கலாம். நிரூபிக்க சொல்லுங்க. கள்ளியக்கம் அப்படி தோற்றுவிட்டால் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். ஓகேயா, இப்போ வந்துட்டு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். வாங்க, தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா வாங்க. ஏன் 7.5 கோடி மக்களும் பதுங்குறீங்க? அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பா கல்லுக்கு தடை வச்சு போட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் பெருங்கூட்டம் 7.5 கோடி மக்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இதனை ஜனநாயக நாடா, இவங்களுடைய வேட்டைக்காடா, இல்ல புனித தீர்த்தங்களா? நீங்க சந்தைப்படுத்துகின்ற டாஸ்மாக் மதுக்கள் ஏன் வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி சந்தைப்படுத்துறீங்க? இது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகின்ற விஷம் இல்லையா? கண்டிப்பாங்க. ஓகே ஐயா, இப்போ வந்துட்டு ஈரோடு இடைத்தேர்தல் வர இருக்கையா, அதுக்கு வந்துட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்துட்டு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோடு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம காவேரி அணையை எடுத்துக்கலாம், அங்க காவேரியை சுற்றி இருக்க பல மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. சோ அத பத்தியே சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவிரி. காவிரி இஸ் அவர் லைஃப் லைன். காவிரி இல்லாமல் தமிழ்நாடு இல்லை. இன்னைக்கு 75% மக்கள் காவிரி நீரைத்தான் நாம குடிக்கிற குடிநீரா. சென்னைக்கு போகுது, ராமநாதபுரம் வரல தெற்க போகுது, தென் மாவட்டங்களுக்கு போகுது, சென்னைக்கும் போகுது. அதான் பயிர் பண்றோம். டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் பல மாவட்டங்கள் பாசன பெறுது இல்லையா? இப்போ 2024 முடிஞ்சது. தண்ணீர் ஆண்டுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 31 வரல. இந்த தண்ணீர் ஆண்டுல 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளல வெட்டுச்சு, உயிர்நீர் வெளியாச்சு. ஏன்? குறுவை சாகுபடி சாத்தியமாங்க. குறுவை சாகுபடி தான் விவசாயிகளுக்கு ஆதாயம், அதுதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். சம்பா சாகுபடி எப்படி மழையில சிக்கிக்கும். இப்ப நடப்பாண்டு கூட மழையில சிக்கி பெரும் சேதம். அப்படிப்பட்ட சேதம் குறுவை சாகுபடியில் இருக்காது, விளைச்சல் கூடுதலா இருக்கு. இதுதான் விவசாயிகளுக்கு நாட்டுக்கு பெரிய ஆதாயம். அந்த குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் நாம் வாங்க முடியல. 3 முறை அணை நிரம்பி உபரிநீர் வெளியே போன பின்னாடி இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்புல இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்ல கர்நாடகா தீர்ப்பு மதிச்சு தண்ணி விடாதது காரணமா, இல்ல புதுடெல்லியில் இருக்கக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணையம், இல்ல ஒழுங்காட்டு குழு பெங்களூர்ல இருக்கக்கூடியது 2 கும்பகர்ண தூக்கத்தை தூங்கிட்டு இருக்காங்களா, இல்ல இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் நடுவண் அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? இத நடந்து முடிந்த சட்டப்பேரவை அமர்வுல பேசுனீங்களா? இல்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க, அங்க வச்சாங்களா? பாண்டிச்சேரி சேர்த்து 40 பேர் இருக்காங்கல்ல, இதை பத்தி வாய் திறந்தாங்களா? எதுக்கு நீங்க நாடாளுமன்றம் போனீங்க? எதுக்கு நீங்க சட்டசபை உறுப்பினரா இருக்கீங்க? எதை முன்னிறுத்துனீங்க? யார் அந்த சார்? இதான் முக்கியம். பெரியாரா சிறியாரா? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். ஈவே ராமசாமி அவர்கள் பெரியாரா சிறியாரா? அவரு இறந்து 1/2 நூற்றாண்டு ஆகுது. அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. செத்து போன செவளமாட்டை தோண்டி எடுத்து உடைச்சு போன கலையை நம்ப நான் கறக்கிறோம்னா இதா பகுத்தறிவு? அவருடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதாவது சொல்லி இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். அதை முன்னிறுத்துறீங்களே. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி காவிரியினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இது நகர்ப்புறம். விவசாய விளைநிலம்ங்கிறது மிக மிக குறைவு. தொழிற்சாலை இருக்கு, வணிகம் இருக்கு. அத்தனை பேரும் குடிநீருக்கு காவிரி நீர் நம்பித்தான் இருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா. காவிரி நீர் எடுத்துட்டு இருக்காங்க. காவிரி நீரை நம்ம பெற முடியல. இதுவரையில வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட யாருமே வாய் திறக்கல. அதாவது எதையோ முன்னிறுத்துறாங்க. ஏன் உயிர் நாடி இதை பத்தி தொட மறுக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம்? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள். இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப திறந்திருக்காங்க? தீர்ப்பு மதிச்சு திறக்கவே இல்லை. எப்ப திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அவங்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரியும் வடிகாலா வச்சு உபரி நீர் திறந்திருக்காங்க. உரிமை நீர் திறக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு 28 ஆண்டு கால சட்ட போராட்டம்? ஆக இந்த வழக்கை எந்த இலக்கை நோக்கி நீங்க நடத்துனீங்க? தமிழ்நாடு அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தமிழ்நாட்டுல, ஆனா காட்சி மாற்றம் ஏற்படல. எந்த இலக்கை வச்சு நடத்துனீங்க? பல கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை வழக்குக்கு செலவிட்டீங்க.
தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு, தீர்ப்பின் விகிதாச்சாரம் என்ன? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 1 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் அந்த விகிதாச்சாரப்படி ஜூன் மாதத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் மேட்டூர் அணை காலியா தான் இருக்குது. குறுவு சாகுபடி சாத்தியமாயிருக்கும்ல? கண்டிப்பாங்க ஐயா. போயிருக்காதல்ல? ம் ஏன் இந்த இலக்க நோக்கி நீங்க இந்த வழக்கு நடத்தல? சரி, இப்பவாவது இடைக்கால தீர்ப்பு மதிக்கல, இறுதி தீர்ப்பு மதிக்கல, மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு மதிக்கல. அதுக்கு பின்னாடி அதான் அரசு இதழில் வெளியிட்டாங்க. அதுக்கு பின்னாடிதான் காவிரி மேலாண்மை ஆணையத்தை டெல்லியில உருவாக்குனாங்க, ஒழுங்காற்று குழு பெங்களூர்ல அமைச்சாங்க, உச்ச நீதிமன்ற உத்தரவு, நடுவர் அரசு உத்தரவு, எதையும் மதிக்கல. இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தாம இருக்கு. இப்படிப்பட்ட நடைமுறைப்படுத்தாத தீர்ப்பு நாட்டுக்கு தேவையா? ஏன் தமிழ்நாடு அரசு காவிரி நடுவர் மன்றத்தை அணுகல? ஏன் 2033 வரல காத்திருக்கணும்? நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு ஏட்டு சுரக்க காகிதத்தில் இருக்குது சர்க்கரை இனிக்கும்னு. வாயில் இனிக்குமா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இந்த தீர்ப்பு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதுதாங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் எதுக்கு பொன்னியின் செல்வி பட்டம், பொன்னியின் செல்வன், காவிரி தாய், காவிரி தந்தை, காவிரி காப்பாளன், இந்த பட்டமெல்லாம் எதுக்கு? கழுத்தில் கட்டி தொங்கிட்டு சொல்லுங்க, எதுக்கு இந்த பட்டம்? இது முன்னிலைப்படுத்தல. இந்த தேர்தல்ல நடப்பு தண்ணீர் ஆண்டுல 3 முறை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியமாகல. இதுக்கு என்ன காரணம்னு எங்கேயும் விவாதிக்கல. இந்த தேர்தல்ல பேச்சு பொருள் ஆகல. இல்ல. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதறிடு எனல். இப்படி தேவையில்லாதையெல்லாம் முன்னிறுத்தி 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 இந்த கட்சிகளும் இந்த ஆட்சியாளர்களும் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, இவங்க எல்லாம் நெல் மணிகள் அல்ல, முக்கிய மணிகள் அல்ல, பதர் பதர் பதர். வள்ளுவருடைய பதிவுப்படி நீங்க சொல்ற மாதிரி பல கேள்விகள் தொடர்ந்து நாம வச்சுக்கிட்டேதான் இருக்கும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும் ஆட்சியில எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நாம தொடர்ந்து வந்துட்டு இந்த காவேரி அணை பத்தி பேசுறோம், நதிநீர் பத்தி பேசுறோம். ஆனா எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குதுங்களேயா? அதுக்கு காரணம் என்னையா? மாற்றம் ஏற்படுது, ஏமாற்றம் தான் ஏற்படுது. மாற்றம் முன்னேற்றம், முடிவு என்ன? ஏமாற்றம். அதாவது நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? தேர்தல் வந்தா என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீங்க எனக்கு. ஆக இந்த குரங்குகளை பத்தி சொல்லுவாங்க. குரங்குகள் படைக்கப்படும் போது அது வனத்துல இயற்கையாக உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு. இந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தொடர்ந்து குரங்குகளுக்கு உணவு கொடுத்து வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு 2-3 தலைமுறையா அந்த குரங்குகள்லாம் உணவு தேடுவதை மறந்துட்டு, உணவு தேடுவது என்ன தெரியாம இப்படி மலைப்பாதையில இருமருங்கு இப்படி கையேந்திக்கிட்டு நிக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி 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 மக்களாகிய வாக்காளர்களாக எங்களை இந்த அரசாங்கம் கையேந்த வச்சிருச்சு. கையேந்த வச்சிருச்சு. தேவையற்ற இலவசங்களை எதுக்கு முன்னிறுத்துறீங்க? நோக்கம் என்ன? தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தணும், மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதை வாக்கா மாத்தணும், ஆட்சியில் அமரணும், அரிதார பூசணும், அகப்பட்டதை சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வரணும். இதுதான் கட்சி தலைவருடைய இலக்கு. இதான் கட்சி தலைமைக்கு இலக்கணம். இப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? என்ன திட்டமிட்டு இருக்காங்க இவங்க? திருடுவதற்கு திட்டமிடுகின்றார்கள், மக்கள் நலனை முன்னிறுத்துவதில்லை. ஒரு திட்டமிடலுக்கு இலக்கணம் என்ன? நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளன் திட்டம் தீட்டுகின்ற பொழுது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கணமா இருக்கணும். கண்டிப்பாங்க. நடந்து முடிந்த பொங்கலுக்கு கோடி போட்டாங்க. கோடி போடுவாங்க. எப்ப போடுவாங்க? செத்த பின்னாடி போடுவாங்க கோடி. ஆனா அந்த அரசாங்கம் ஆண்டுதோறும் மக்களுக்கு கோடி போட்டுட்டு இருக்காங்க. வேட்டி கொடுத்தாங்கல்ல, சேலை கொடுத்தாங்கல்ல, அந்த வேட்டியினுடைய மதிப்பு எவ்வளவு? 50 ரூபாய். மருத்துவமனையில புண்ணு கட்டுற துணி மாதிரி இருக்குது. இன்னைக்கு விவசாய கூலிகளுக்கு சாதாரணமா குறைஞ்சது 500 ரூபாய் தினக்கூலி.
அந்த கூலி இழந்துட்டு வரிசையில போய் நின்று ஒரு நாள் வேலை இழந்துட்டு அந்த வேட்டி வாங்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் வெறும் 50 ரூபா. ஆனா இழக்கிறது 450 ரூபா. அது போக தன்மான சுயமரியாதை இழக்கிறாங்க. திட்டமிட்டு ஆட்சியாளர்கள் குடிமக்களை கையேந்திகளாக மாற்றி விட்டார்கள். அந்த இடத்துல இலவசமா விஷம் விநியோகம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா நாங்கெல்லாம் வரிசையா போய் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு மூலச்செலவு நடந்திருக்குது. இதுவா பகுத்தறிவு பாசார? கண்டிப்பா இல்லைங்கய்யா. என்ன என்ன இலக்க நோக்கி இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? இதுல எல்லாம் ஒண்ணும். இப்போ ஈரோட்ல இப்ப மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஐயோ, என்ன ஃபார்முலா நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு தெரியலையே. திருமங்கல ஃபார்முலாவா, ஆர்கே நகர் ஃபார்முலாவா, இல்ல பழையபடி ஈரோடு ஃபார்முலாவா? எந்த ஃபார்முலான்னு மக்கள் தெரியாம இன்னைக்கு விழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஃபார்முலா ஏதாச்சும் கண்டுபிடிச்சு இன்னும் பெருந்தொகை நம்ம கைக்கு வருமா? இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு. அதாவது சிங்கக்கோட்டை யானை வீழ்த்திரும். யானை பெரிய உருவம். அந்த கூட்டத்துக்கு போதுமான உணவு விட அதிகமாவே இருக்கு. அந்த நேரத்துல சிங்கக்கோட்டை ஒண்ணுகிட்டு இருக்கு. இந்த பிணந்தனி கழுகுகள்லாம் வரும். கழுகுகள்லாம் சுத்தி இருக்கக்கூடிய மரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? அந்த சிங்கக்கோட்டை தின்னு போட்டு போட்டு போன முன்னாடி மீதி இருக்கிற நாம் திங்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பிணந்தனி கழுகுகள் மாதிரி இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க வாக்காளர்கள். எங்க நிலைமை பாருங்க, கொடுமையை பாருங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் இப்போ மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கத்தினர் யாருமே மக்கள் பிரச்சனைகளை யாரும் பார்க்காம பெரியார் அவர்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதை எப்படி பாக்குறீங்கய்யா? பெரியார் பத்தீங்களா? ஆமாங்க. அவருதான் இறந்து 1/2 நூற்றாண்டு ஆகுது. அதை எதுக்கு எடுத்துக்கிட்டு பேசுறாங்க? நீங்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவருடைய வாழ்நாள்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. 100க்கு 100 நல்லவர்னு சொல்லக்கூடியவங்க உலகத்துல பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போறதும் இல்லை. நீங்க சொல்லுங்க, 100க்கு 100 நல்லவர் ஒருத்தர் அடையாளம் காட்டுங்க. அடையாளம் காட்டுங்க. கண்டிப்பா முடியாதுங்க. ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 2 பக்கம் இருக்கு. ராமர். ராமருமே வாலியை கொல்லுகின்ற பொழுது மறைஞ்சிருந்தா கொள்றாரு. யுத்த தர்மத்துக்கு முற்றிலும் முரணாக நின்று கொள்றாரு. பாரதத்தினுடைய நாயகர் தர்மர். அவரு பொய் சொல்றாரு. பொய் சொல்லாமனா துரோணாச்சாரியர் கொல்ல முடியாது, பாரத போற முட்டுக்குள்ளி வைக்க முடியாது. கிருஷ்ணர் தூண்டுகோல் போடுறாரு. தார்முள்ள குத்துற மாதிரி குத்துறாரு. வேற வழி இல்லாம இதயத்தை கல்லாக்கிட்டு அசுத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடியே துரோணாச்சாரியர் வீழ்த்துறாங்க. ஆக ராமர், தர்மர் முழு மனிதர் அல்ல. அத்தனைக்கே தர்மர் நேரா சொர்க்கத்துக்கு போனவர். அவரே முழு மனிதர் அல்ல. அவரே பொய் பேசணும் தான். அதான் வள்ளுவரே சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்த்த நன்மை பயக்குமெனின். ஒரு பொய்யை சொல்றதுனால 100க்கு 100 நன்மை ஏற்படும்னா துணிஞ்சு சொல்லுங்கிறார். அந்த அடிப்படையில மக்கள் நலனை முன்னிறுத்த ஆட்சியாளர் இருக்கணும். மக்கள் நலன் முன்னிறுத்தப்படுவதில்லை. தன்னுடைய நலன், தன் குடும்ப நலன், தன்னுடைய கட்சி நலன் முன்னிறுத்தப்படுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். இது தெரியாது. பெரியாரிஸ்ட் சொல்றாங்க இல்லைங்க, பல பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும். ஆனா சில பேர் நடிக்கிறாங்க. பெரியார் மது ஆதரவாளர், பெரியார் கல் ஆதரவாளர். இப்போ திருமாவளவன் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தினாரு. அதுக்கு கட் அவுட் வச்சாரு. பெரியாருக்கு பெரிய அளவுல தந்தை பெரியாரு கட் அவுட் வச்சாரு. அந்த மேடையில அவரே விளக்கம் கொடுத்தாரு. எதற்காக பெரியாருக்கு கட் அவுட்? பெரியார் மது எதிர்ப்பாளர், ஆகவே கட் அவுட் அப்படின்னாரு. அவருக்கு தெரியல, புரியல. அவர் மது ஆதரவாளரா, மது எதிர்ப்பாளரா, கல் ஆதரவாளரா, கல் எதிர்ப்பாளராங்கிற புரிதல் இல்லை. அவரு மது எதிர்ப்பாளர், கல் எதிர்ப்பாளர். எப்போ? 1921 1963 22/1/1963 அவர் கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றுகின்ற பொழுது அதுல பதிவு செய்யறாரு தெளிவா. 1921 நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு அநியாயமாக கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல, ஒரு சத்தான உணவு. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது.
கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே மொத்தத்தில் அரசு கள் மீதான ஆளுமையை கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கள்ள குடிச்சதுன்னா நல்லதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்ல கேட்டு கள்ள தொடர்ந்து குடித்து வந்தாரு. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கள்ளுக்கும் தடை வச்சுட்டாங்க. கள்ளு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கள்ளுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? வீரமணி அவருடைய சொத்துக்களை பூரா அவர் தான் நிர்வகிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பதில் சொல்றாரு? இல்ல மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இல்ல வைகோ என்ன சொல்றாரு? இல்ல மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த ஒரு பதிவை ஏற்கனவே நம்மளோட நேர்காணல்லே நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க ஐயா. இத பத்தி முன்ன யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் இப்ப பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க பெரியார் அவர்களே வந்துட்டு கல்லுக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேசும்போதே சொன்னீங்க பலர் வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரியார் வந்துட்டு கல்லுக்கு ஆதரவு அளித்தார் அப்படின்றத வெளிப்படையா சொல்றதுல என்ன தயக்கம் ஐயா இவங்களுக்கு எல்லாம்? என்ன தயக்கம்னா, நீங்க மத்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு மதுக்கடைகள் இல்லை. ஆட்சியாளர்கள் மது தயாரிப்பு இல்லை. யாருக்கிட்டையும் புரூரிஸும் கிடையாது, டிஸ்டிலரி கிடையாது. இப்போ ஒரிசாவினுடைய முதலமைச்சர் எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, ஆந்திராவை எடுத்துங்க, இல்ல அண்டை மாநிலங்கள் எடுத்துங்க. அவங்க கிட்ட எல்லாம் புரூரிஸும் கிடையாது, டிஸ்டிலரியும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலர்கிட்ட இந்த டிஸ்டிலரி இருக்கு, புரூவரி இருக்கு, மது தயாரிக்கிறாங்க. எதிர்கட்சிகிட்ட இருக்குது. ஆகவே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. நீ நாடு ஒண்ணு மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் ஏமாளிகளா இருக்கிறோம். அது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறாங்க. இது கொள்கை முடிவு அல்ல, கொள்ளை முடிவு என்பதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வெளிப்பாடு. நீங்க இதுல என்ன ஆதாயம் இருக்குது தெரியுங்களா? பெரிய ஆதாயம். அது எங்களுக்கும் வருது. இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் கூட எங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ அரசுக்கு வருவாய் எவ்வளவு வருது டாஸ்மாக் மது மூலமா? ஆண்டுக்கு 50,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயில 27% இந்த மது வருவாய். இதை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது 50,000 கோடி. இது முன்கதவு வழியா வரக்கூடியது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. பின்கதவு வழியா இன்னொரு 50,000 கோடி வருது, வர்றதில்ல. அந்த லிக்கர் லாபி வருவாருக்காங்க. தேர்தல் நேரத்துல வாக்காளர்களாகிய நாங்க என்ன கேட்கறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்கு, அந்த கொடுத்தா தான் நாங்க குத்துவோம், இல்ல வேணா குத்த மாட்டோம் அப்படின்னு ஒத்த கால் நிக்கிற கொக்கு மாதிரி. அதை கொடுக்கக்கூடிய சக்தி லிக்கர் லாபிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் போய் கையேந்துடுறாங்க. அவங்களுடைய தகுதியை எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு ஆளுங்கிற கட்சின்னா அள்ளி கொடுக்குறாங்க. அடுத்து பெரிய எதிர்கட்சின்னா ஒரு பெருந்தொகை கொடுக்குறாங்க. ஒரு சிறிய கட்சின்னா கிள்ளி கொடுக்குறாங்க. எல்லாரும் கையேந்திடுறாங்க, ஒரு சிலரை தவிர. அந்த தொகை வாக்குக்கு பணமா எங்களுக்கு வருது இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. இந்த ஊழல் நைட்ரஜன் சைக்கிள் மாதிரி சுழந்துகிட்டே இருக்குது. அதுல தமிழ்நாடு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எங்க கல்லுக்கு தடை இருக்குது? எந்த மாநிலத்தில் இருக்குது? எந்த நாட்டுல இருக்குது? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியாளர்களோ சில அரசியல் கட்சி தலைவர்களோ இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அப்புறம் எதுக்கு வள்ளுவர் கோட்டம், வள்ளுவருக்கு சில பேருந்துள்ள குரல் படம், அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் எதுக்கு வாழும் வள்ளுவர்கிற பட்டம்? கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்விகள் அனைத்தும் அவங்களோட செவிக்கும் போகும் அப்படின்னு நம்புவோம். 10 கோடின்னு அறிவிச்சிருக்கிறோம். நீங்களே வாங்க, உங்களுக்கே 10 கோடி கொடுத்துறோம். நெறியாளர் நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஆதரவா யாராச்சும் இருந்தா, தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டு இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கல் ஒரு மது, கல் ஒரு போதைப் பொருள் என்ற நிலைப்பாட்டை யாராவது கொண்டிருந்தால் அவங்களை அழைச்சிட்டு வாங்க, பாத்துக்கு வர சொல்லுங்க, கொடுத்துடலாம் 10 கோடி.
நாங்க கோரிக்கையை கைவிட்டுறோம். கண்டிப்பா இந்த ஒரு நிலை மாறும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஐயா. பாப்போம் ஐயா, பொறுத்திருந்துதா பார்க்கணும். இவ்வளவு நேரம் கல்லு சார்ந்தும் அதை தாண்டி பல விஷயங்கள் வந்துட்டு எங்களோட பகிர்ந்திருக்கிறீங்க. இந்த ஒரு நேர்காணல் எங்களோட நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.